சார் இந்த பட்லருங்கெல்லாம் படிக்காதவங்க. அப்போ இருந்த ஆளுங்க இங்கிலீஷ் பேசுனாங்க. அந்த சட்டக்காரங்க கூட பழகுறதுனால தரவாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கு நம்மளாம் என்ன சொல்லிக்கிறோம்னாக்கா பட்லர் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு. அந்த வெள்ளைக்காரங்க அவங்கள விட்டு போக முடியாத சூழ்நிலை உருவாச்சு. காரணம் என்னென்னா அவங்க கை பக்குவம். அவங்க இங்கிலாந்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு கூட இங்கிலாந்துலேருந்து இந்த கேஜிஎஃப்க்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு அங்கேருந்து பேசுகிறாங்க தொலைபேசி மூலயமா. இந்திரா காந்தி அம்மா நூற்றாண்டுக்கு கேஜிஎஃப் வந்தாங்க. அந்த பட்லர் கன்னி பட்லர்ன்றவர் அவர் செய்த உணவு, அந்த உணவு அறுசுவையான உணவை அந்த மாதிரி ருசித்து பார்த்துட்டு இங்கேருந்து கேஜிஎஃப்லேருந்து ஒரு பெரிய டிஃபனில் சார் இந்த பங்களா பாருங்கள், இதெல்லாம் வெள்ளைக்காரங்க வாழ்ந்த பங்களாங்க சார். இந்த பங்களா வந்து இது ஒரு மைசூர் மைன்ஸ். இந்த மாதிரி 5 மைன்ஸ் இருக்குது. 5 மைன்ஸ்லேயே இந்த மாதிரி பங்களாங்க இருக்குது. இந்த பங்களாங்களில் வெள்ளைக்காரனுங்க ஆங்கிலோ இண்டியனுங்க வாழ்ந்தாங்க. அதில் சார் அவங்க நல்ல அறுசுவை உணவு சாப்பிட்டு பழகினவங்க. அதுக்கு நம்ம ஆளுங்களை அந்த காலத்தில் தீண்டாமைன்னுவான். ஒருத்தர் தொட்டா கூட ஒத்துக்க மாட்டான். ஆனால் அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னாக்கா நம்ம ஆளுகளை வச்சு நல்லா சமைக்க வச்சான். அந்த சமையல் செய்கிறதுக்கு பேர் தான் பட்லர்ஸ். அந்த பட்லருக்குன்னு ஒரு பக்கம் குறிப்பிட்டு 5 மைல்ஸில் லைனுக்கு இருந்துச்சு. ஒரு 50 வீடு 60 வீடு ஒரு பட்லர் லைன், டிரைவர்ஸ் லைன், கர்மார் லைன் அப்படின்னு வார்டு பாய், ஹாஸ்பிட்டல் வேலை சார். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தனித்தனி லைன் கொடுத்துருந்தான் சார். அதெல்லாம் பட்லருக்கு கூட லைன் கொடுத்துருந்தா. கொஞ்சம் பேர் வீட்டுக்கிட்டே பின்னால் வச்சுருந்தான் அவுட் ஹவுஸில். அவங்க அறுசுவை உணவு செய்து கொடுத்துருவோம் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு, ஆங்கிலோ இண்டியன்களுக்கு. சிக்கனு, மட்டனு, பீஃபு, வாத்து இதெல்லாம் அறுசுவையாக அருமையாக செய்து கொடுத்து நல்லா அவங்க கைப்பக்கம் நல்லா வந்து ருசியாக சாப்பிட்டு பழகணும். அந்த சட்டக்காரங்க கூட பழகுறதுனால தரவாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கு நம்மளாம் என்ன சொல்லிக்கிறோம்னாக்கா பட்லர் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு. அதுக்கே ஒரு தனி பேர் வச்சுருந்தாங்க பட்லர் இங்கிலீஷ்னு. நிறைய பேர் இருந்தாங்க. இந்த உணவு செய்வாங்க சார். அவங்க ஆங்கிலோ இண்டியன் பேரில் செய்தாங்க. அந்த உணவெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம வயசில். ஒவ்வொன்றும் அந்த மீட்டு, அந்த பீஃப் எப்படி செய்யணும், பக்கமாக ரோஸ்ட் பண்ணணும், எப்படி சமைக்கணும், எப்படி பிரியாணி பண்ணணும் அப்படி செய்வாங்க. சிக்கன் எப்படி பண்ணணும், அந்த சிக்கன் விதவிதமாக பண்ணி காமிப்பாங்க. விதவிதமாக செய்து அவங்களுக்கு அறுசுவையாக கொடுப்பாங்க. டக்கு வாத்துங்க ரோஸ்ட் போடுவாங்க. அதெல்லாம் விதவிதமாக செய்வாங்க. அந்த பட்லருக்குனாவே ஒரு தனி சிறப்பு. அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து மரியாதை இருந்துச்சு. கோட்டோடு தான் அவங்க அந்த சமைக்கணும். அவங்க வெளியே போகும்போது கூட சட்டக்காரன் போக மாதிரி போவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வெள்ளைக்காரங்க வெளிநாட்டுக்கு போகிற சூழ்நிலை வந்த நேரத்தில் அந்த வெள்ளைக்காரங்க அவங்கள விட்டு போக முடியாத சூழ்நிலை உருவாச்சு. காரணம் என்னென்னா அவங்க கை பக்குவம். பல 30-40 வருஷமாக அவங்க கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ப்ரெட்டு, பட்டரு, சீஸு, என்னென்ன விதமான கட்லீஸு, கட்லெட்டு எல்லாமே பல விதமான அறுசுவை உணவுகள், கறியில், இந்த பீஃபில், இந்த சிக்கனில் என்னென்ன மாதிரி உணவு இருக்குதோ எல்லாத்தையும் செய்து கொடுத்து அவங்க உணவை சாப்பிட்டு அவங்கள விட்டு போக முடியாத வெள்ளைக்காரங்க தவிச்ச சூழ்நிலை. அவங்க இந்த நாடு விட்டு போகும்போது இந்த பட்லர்களும் அவங்கள விட்டு போக முடியாத, அவங்கள விட்டுட்டு பிரிகிற சூழ்நிலை இருந்தாங்க. பலர் இந்தியாவில் நின்ட்டாங்க. ஒரு சிலர் அவங்களோட அவங்க வெள்ளைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க இங்கிலாந்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு கூட இங்கிலாந்துலேருந்து இந்த கேஜிஎஃப்க்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கு அங்கேருந்து பேசுகிறாங்க தொலைபேசி மூலயமா. இப்போ நம்ம கேஜிஎஃப்பில் கூட ஒரு சிலர் அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பேசுகிறாங்க. இதான் நம்ம பார்த்துக்கிறோம், கேட்டுருக்குறோம். இந்த பட்லர் பக்குவம் என்ன தெரியுமா சார்? இது இந்திரா காந்தி அம்மா நூற்றாண்டுக்கு கேஜிஎஃப் வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் இங்கே தான் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. அது நம்ம கன்னி பட்லர் வந்து சீஃப் பட்லர், அவர் பெரிய பட்லர். அவருக்கு அடுத்து ஒரு மலையாளி ஒரு பட்லர் இருந்தார். அந்த கன்னி பட்லரு அறுசுவை ஒன்று பண்ணி கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு. அதாவது வெஜிடேரியன் ஃபிஷ். அந்த ஃபிஷ் கருணக்கிழங்குல பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கண்ணெல்லாம் வச்சு மீன் மாதிரி மீனுக்கு வேண்டிய சுவையான அந்த பதார்த்தங்கள்லாம் போட்டு மீன் மாதிரியே பண்ணி கொடுத்தாரு அந்த அம்மா. அதெல்லாம் பார்த்துட்டு இந்திரா காந்தி அம்மா அந்த உணவை அப்படியே டிஃபனில் போட்டு சொல்லி மெட்ராஸ்க்கு போயிட்டாங்க. மெட்ராஸில் மீட்டிங் இருந்தாலும் மெட்ராஸ் கேட்டு போயிட்டாங்க. அங்கே சாப்பிட்டு நமக்கு பெருமையாக இருக்குது. கன்னி பட்லர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் செய்த உணவை இந்திரா காந்தி அம்மா விரும்பி அறுசுவையை அதை சாப்பிட்டு பார்த்து மெட்ராஸ்க்கு எடுத்துன்னு போனாங்க. அந்த அளவுக்கு பட்லருங்க பெருமை வளர்ந்த இந்த ஊர், இந்த கோலாத்தாங்கோயில் இந்த கேஜிஎஃப். இந்த மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய பட்லர்ஸுங்க இருந்தாங்க. பட்லர்ஸுக்குன்னு ஒரு சங்கம் கூட இருந்துருக்குது சார் அந்த காலத்தில், பட்லர் சங்கம்னு சொல்லிட்டு. சார் இந்த பட்லருங்க யாருன்னு சொன்னாக்கா தாழ்த்தப்பட்ட சமுதாயம். எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்க தான் 99%. அவங்கள இந்த அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு தொட்டாலே தீட்டு,
பட்டாலே தீட்டு அப்படின்ற சூழ்நிலை இருந்த காலத்தில் கூட இந்த வெள்ளைக்காரனுங்க இந்த ஜனதங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்து அவங்கள வீட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டு அவங்க சமைச்சதை அவங்க சமைக்கப்பட்ட சாப்பாடுங்களை அவங்க சமைக்கப்பட்ட உணவுகளை அவங்க கையால் கொடுக்கப்பட்ட உணவுகளை பல வருஷமாக சாப்பிட்டு பழகி அவங்க விட்டு போக மனம் இல்லாத அழுதுன்னு போயிட்டு பல காலங்க அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அந்த பட்லர்ஸுகளுக்கு அந்த குடும்பத்துக்கெல்லாம் பணம் அனுப்பிச்சிருந்தாங்க. சிலரை வந்துட்டு இந்த பட்லர்களை கூடவே கூட்டின்னு போயிட்டாங்க இங்கிலாந்துக்கு. இப்போ கூட அந்த சமுதாயம் அந்த குடும்பங்க அந்த வரலாறுங்க அவங்க கொள்ளு பேர பிள்ளைங்கெல்லாம் அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து அங்கேயே படித்து வெள்ளைக்காரங்க மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. அவங்களும் அங்கேயே படிச்சுக்கிறாங்க, அங்கேயே வேலை செய்கிறாங்க. அங்கேருந்து ஃபோன் மூலிமா இங்கே இந்தியாவுக்கு பேசுகிறாங்க சொந்தக்காரங்கிட்ட. இதெல்லாம் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த மாதிரி ஜாதி வேறுபட்ட காலத்தில் கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் அவங்களை ஒன்றா சேர்த்து அவங்கள வேலை செய்து மனுஷனாக மதிச்சவனுக்கு வெள்ளைக்காரணும் சார். அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஒவ்வொன்றும் ஹெல்த்தி. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அது ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஃபுட்டாக இருக்கும். இதை பட்டரில் வந்துட்டு இந்த பட்டரில் பன்னுவில் வந்துட்டு கறி கொந்திட்டு அது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கட்லெட்டு, கட்லீஸு, பப்ஸு இந்த மாதிரி பல விதமாக இந்த கறியில் விதவிதமாக செய்வாங்க. ரோஸ்ட்டுங்க, விதவிதமான ரோஸ்ட்டாக சார். அவர் சொல்லுவார், அந்த வாத்தை அப்படியே ரோஸ்ட் பண்ணி வைக்கலாம், சிக்கனு அப்படியே முழு சிக்கன் அப்படியே ரோஸ்ட் பண்ணி வைக்குவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் பீஃபு, மட்டனு இதெல்லாம் விதவிதமாக செய்து நாங்கள் வைக்குவோம் டேபிள் மேலே. அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சி விட்டு போய் நேர்ந்துருவாங்க. அந்த டைமுக்கு தான் சாப்பிடுவாங்க, கரெக்ட் டைமுக்கு. எந்த டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும், எந்த டைம் சாப்பிட்ணுன்னு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதே நேரத்தில் சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. சக்தி உள்ள சாப்பாடுகளை சாப்பிடுவாங்க. போர்க்கை வந்து விதவிதமாக பண்ணுவாங்களாம் சார். போர்க்கு விந்தாளி, போர்க்கை வந்து அப்படியே ட்ரை பண்ணுறது, போர்க்கை அப்படியே ட்ரை பண்ணி பொரிக்கிறது. இந்த பட்லருங்களை அவங்களால மறக்க முடியல. அந்த வெள்ளைக்காரங்களை இந்த பட்லர்களுக்கு மறக்க முடியாத வேதனைப்பட்ட காலங்களை நாங்கள் சந்தித்தோம். அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு உணவு முறை, ரொம்ப உயர்தரமான சத்தான சுவையான உணவுங்களாம் சாப்பிட்ருக்குறாங்க. அதே காலகட்டத்தில் தொழிலாளியினுடைய உணவு எப்படி இருந்துச்சுங்க? தொழிலாளிங்களுக்கு சார், தொழிலாளிங்களுக்கு கூட யாருக்கு என்ன கொடுக்கணும்னு மாதத்துக்கு 2 ரேஷன் கொடுப்பாங்க சார். மாதத்துக்கு 2 சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு அட்வான்ஸு, ஒரு இது சம்பளம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த சம்பளத்துக்கு ஏற்றாற் போல் அவங்களும் இங்கே தேவையான காய்கறிகளை வாங்கி ஒரு நிம்மதியான சாப்பாடாக தான் சாப்பிட்டுருந்தாங்க. யாரும் குறைபாடு இல்லை. அந்த சின்ன சம்பளத்தில் கூட ஒரு வீட்டில் 8 புள்ள 10 புள்ள இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த சம்பளத்தோட 10 மடங்கு போயிருந்துருக்குது. ஆனால் 2 புள்ளிக்கு மேலே பெக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம், எவ்வளோ பணம் இருந்தாலும் அது திருப்தி அல்ல, அது போதுமானதல்ல அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி கொஞ்சமான சம்பளம் தான், ஆனால் அன்றைக்கி நிம்மதி இருந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் 10 பிள்ளைங்க இருந்தது.